வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல பயிற்சி 1.6ல் 9வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு பின்வருவற்றை சரிபார்க்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 ஆகியவை சமம். இப்போ 11ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா எவ்வளவு கிடைக்கும், அதோட 10 கூட்டினோம்னா எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 28 வரும். ஓகேவா, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா 28. அதே மாதிரி 11 + 7 + 10 இது அதே மாதிரி எழுதினோம்னா இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன கிடைக்கும், 28. அப்போ இது ரெண்டும் சமம். ஓகேவா, இதே மாதிரி 2வது கணக்கு 8 - 13 × 7 மற்றும் 8 - (13 × 7) ஆகியவை சமம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், 8ஐயும் 13ஐயும் கழிச்சிருங்க. 8ஐ 13ல் கழித்தோம்னா மீதி -5. ஓகேவா, × 7. 5ஐயும் 7ஐயும் பெருக்கணும்னா எவ்வளவு வரும், 35. ஓகேவா, அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு பெருக்குங்க. 13 × 7 13 × 7 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 3 7 21, மேலே 2 1 7 9 91. ஓகேவா, 8 - 91 91ல் 8 போச்சுன்னா எவ்வளவு, 91ல் 8 போச்சுன்னா மீதி 83. ஓகேவா, இது எவ்வளவு, 83 -83. ஓகேவா, 91ல் 8 போச்சுன்னா 83. இப்போ இது ரெண்டும் சமமா, சமம் இல்லை, சமம் இல்லை. இதே மாதிரி 3வது கணக்கு அடுத்து -6 இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதை ரெண்டும் சமமானு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த -6 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்துச்சுன்னா -8 இது ரெண்டும் தனியாக போட்டுக்குவோம். இந்த ப்ராக்கெட்டில் உள்ள தனியாக எழுதிக்கலாம். -4. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸில் 2 குறி இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் குறி போடுவோம். -14 × -4. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். 14 × 4 அண்ணாங்க 16, மேலே 1 1 4 1 5 56. ஓகேவா, 56. இப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆகிருங்க, வெறும் 56 தான் வரும். அடுத்து இந்த -6 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை பெருக்கி பார்ப்போம். 8 32. ஓகேவா, 8 32 -32. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +32. இப்போ இதை கழித்தோம்னா 26. இந்த கழித்தோம்னா 26. -6 +32 இதில் கழித்தோம்னா +26. இப்போ இது ரெண்டும் சமம் இல்லை, சமம் இல்லை. ஓகேவா, அடுத்து 4வது கணக்கு 3 × -4 இந்த மாதிரி டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 எழுதிக்குவோம். 3 பெருக்கல் அடுத்து ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம சால்வ் பண்ணுவோம். -4. ஓகேவா, -4 இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் என்ன ஆகணும், மைனஸ் ஆகிரும். அப்போ 10. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. -14 3 × -14. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வரும், 14 பெருக்கல் 3. ஓகேவா, 12 மேலே 1 1 3 1 4 42 -42. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -42. ஓகே, அதே தான் இதில் இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 3 × -4 3 12 ப்ளஸ் இந்த 3ஐயும் 10ஐயும் பெருக்குவோம். 3ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா -10. ஓகேவா, -30. 3ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா -30. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், -42. ஓகேவா, இது ரெண்டும் சமம். அப்போ சமம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.